அனைவருக்கும் வணக்கம். ரயான் வந்து சீட்டிங் பண்ணிட்டான், இந்த படத்தை பாருங்கள், இந்த படத்தை போட்டு இதே மாதிரி குறும்படத்தையெல்லாம் வந்து போட்டு ரயான் வந்து டீச்சிங் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி பெரிய யூடியூப் சேனல்லேருந்து ஆரம்பித்து ட்விட்டரில் எல்லா பக்கமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, அவன் வந்து சீட்டிங் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் வந்து காலால் வந்து இப்போ காலை யூஸ் பண்ணி குழியில் தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் சொல்லியிருப்பார். ஏற்கனவே இதே மாதிரி ரனவு பண்ணும்போது அவனும் எச்சரிச்சிருப்பார், இப்படி பண்ண அப்படின்னா பாயிண்ட் கிடைக்காது, உன்னை வந்து வெளியேற்றிடும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மூணாவதாக விளையாண்ட ரயானுமே வந்து காலை யூஸ் பண்ணி தான் வந்து பந்தை வந்து போட்டிருப்பான். அப்போ இதிலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஃபவுல் வந்து நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி தெரியுது. ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து ரயானுக்கு தான் ஆதரவு தெரிவிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இப்போது ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரயானை வந்து எல்லாம் போட்டு இந்த முத்துக்குமன் செம்புகள்லாம் வந்து அழுகுடி ரயான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க. அதை வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா காலையில் வந்து ஒரு புறமோல முத்துக்குமன் வந்து எனக்கு வந்து மன உளைச்சலாக இருக்குது, இந்த மாதிரி ரயான் வந்து பேசலை அப்படின்னு சொல்ல. அதே பக்கத்தில் வந்து மஞ்சரி வந்து அவன் எனக்கு வேறு மாதிரி தெரிகிறான், பழைய மாதிரி இல்லாமல் இப்போ வேறு மாதிரி தெரிகிறான் அப்படின்னு சொல்லி கதறினது. இன்னொரு பக்கம் ஜாக்லின் வந்து அவனுடைய கேரக்டரே வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் கதறினாங்களே. இவங்களையெல்லாம் கதறுறனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வம்படியாக அவன் மேலே வந்து அக்யூசேஷன் வச்சு அவன் டிடிஎஃப் வந்து ஜெயிக்கக்கூடாது, அவனை வந்து எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி விஷயங்களை பரப்பிட்டுருக்காங்க. இன்னொன்று, நம்ம இந்த படத்தில் இருக்க மாதிரி வந்து அவன் அந்த கையை மேலே வச்சான் அப்படின்னு சொல்லி நம்மளே சொல்லியிருந்தோம். இப்போ அதுக்குண்டான ஒரிஜினல் வீடியோ வந்துருச்சு. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து பிக் பாஸ் கேன்சல் பண்ணியிருப்பார்ல, அந்த ரவுண்டில் வந்து பண்ணது. மற்றபடியாக வந்து இந்த டாஸ்கில் வந்து கரெக்டாக தான் வந்து பண்ணியிருக்கான். அப்படிலாம் பார்க்கும்போது டிடிஎஃப் வந்து முழு உழைப்பு போட்டது வந்து சௌந்தர்யா ப்ளஸ் வந்து ரயான் அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியுது. நல்லா அவனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடி போய் அந்த குழி டாஸ்க்லேருந்து எல்லா டாஸ்க்கும் பண்ணால். அதனால் இவனுக்கு என்ன கதறினா கூட ரயான் தான் டிடிஎஃப்னாரு. முத்துக்குமரன் வந்து வர முடியாதுடா. இவனுக்கு என்ன, முத்துக்குமரன் வந்தால் தான் டிடிஎஃப் வந்து கரெக்டாக இருக்கும், மற்ற வந்தான்னா அது வராது. சகுனி ரயான், என்னது அழுகுனி ரயான் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளை பொறுத்தவரை இந்த இடத்துல வந்து நம்ம சப்போர்ட் வந்து ரயானுக்கு தான் வந்து கொடுக்க போகிறோம். ஒருவேளை பிக் பாஸ் அப்படி தப்பாக இருந்துச்சுன்னா அவர் சொல்லட்டும்ப்பா, நீங்கள் எப்போ கதறீங்க, அவர் சொல்கிற ரீமேட்ச் வைக்கட்டும். ரீமேட்ச் வச்சு யார் ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து டிடிஎஃப் கொடுக்கட்டும். ஆனால் ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ வந்து ஸ்கோர் போர்டு நிலவரம் கூட வந்துருச்சு. அது என்னென்னு பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.